நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா, சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள், அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பாக்குறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமா நிராகரிக்கிறதையும் பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது, இல்லைன்னா அது பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா அவங்கள காமெடியா சித்தரிக்கிறது, பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அது முற்போக்குங்கிற போர்வையில ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். இது முற்போக்கு கிடையாது. இது சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதுதான். இன்னைக்கு மேடையில ஸ்ரீராம் இயக்குனரா இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளரா இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில, நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்ட பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம், அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு எத்தனையோ அஜெண்டா இருக்கு, அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்க பாருங்க, இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இது நான்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரையும் நீங்க என்ன ஆளுங்கன்னா யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே ஊர்கூடி தேர் எடுக்கிற மாதிரிதான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசர் அவர்களாக இருக்கட்டும், ஜாகவர் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சினிமால இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க படம் எடுக்கிறது இல்ல, உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா, பர்டிகுலரா தமிழ் சினிமா. அந்த திவரோட நான் சொல்றேன், இன்னைக்கு மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுகள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள், கம்ப்ளீட்டா சாமி படங்களே இருந்த தமிழ்நாட்டுல அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராக்சக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அன்னில இருந்துதான் சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்ங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு, தமிழ்ல வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும், வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய
அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்ல, எல்லாருக்குமான படம். அப்பா மகள் பாச பிணப்பை கூறும் படம். எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் தோத்ததே இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்கு. படத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி கண்ணன் அவர்கள் ஐநா சபையில பேசுனது எப்படின்னு நான் பார்க்கல. இங்க நீங்க பேசுனது நல்லா சூப்பரா இருந்தது. பேரரசு அவர்கள் எப்படி பேசுவாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் பயங்கர ஃபேனு. ஸோ முடிஞ்சா அவர் பேச்சை நான் கேட்டுட்டு தான் போக போறேன். ஜாகவர் தங்கம் அவர்கள், உங்க பேச்சை விட நீங்க தான் வயசே ஆக மாட்டீங்களாமே, அதுதான் நமக்கு அந்த ரகசியம் தான் நமக்கு தேவை. அதை தனியா கேட்டுக்கிறேன். ஜீவா சார், சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. நீங்க அதை சட்டை பண்ணல, பட் இன்னைக்கு எத்தனை குரல்ல பேசுறீங்க அப்படி நீங்க ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணிருக்கிறீங்க. அந்த ரோல் பாசிட்டிவான ரோலா, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. படமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ஒரு முயற்சிக்கு இங்க ஆதரவு கொடுத்திருக்கிற பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.